இந்த ஓல்டு மாடல் காரை வச்சுக்கிட்டு ஏன் உசுர விட்டுக்கிட்டு இருக்க? எங்கெங்க உசுர விட்டுக்கிட்டு இருக்கேன்? இந்த ஊர் பண்ணையார் தான் இத தான் பெத்த பிள்ளை போல வளர்த்துக்கிட்டு இருக்காரு. வண்டி கரண்ட் போச்சுன்னு சொல்றேன், கரண்டெல்லாம் ஒட்ட வச்சு ஓட்டுறாங்கிறார். யாரு? அந்த தங்கப்பல்ல கூட அடவு வச்சுக்கோற அந்த தர்மலுக்கு பிள்ளையா? சுத்தம் படாத வந்துகிட்டு இருக்காரு. அடாடாடா, காருங்க இது இல்லப்பா காரு. என்ன சுகம், என்ன மாடல்? டிஃபனு. என் பேரு டிஃபன் இல்லைங்க, ஸ்டீபன். ஏதோ ஒரு கழுத அது கிடக்கட்டும். எவனோ வந்து பிரமாதமா பேசி நம்ம காரை பத்தி விலைகளை கேட்டானா அதெல்லாம் தரமாட்டேன்னு சொல்லிடு. இந்த மாதிரி காரை வாங்க ஒரு தனி அறிவு வேணுங்க. அவர்களுக்கெல்லாம் ஏறிய அறிவு. என் பையன் ஊர்ல இருந்து வர்றானே, அவனை இந்த காரை கூட்டு போய் கூட்டிக்கிட்டு வரலாமா இல்ல இந்த காரை காட்டலாமா? நிலவரத்தை பார்த்தா காட்டலாம் போலதான் இருக்கு. ஏங்க வண்டி நான் ஓடணுங்களே. எனக்கு தெரியாதா? பெரிய மெக்கானிக்கல் மூஞ்சி இருந்தாலே உங்ககிட்ட விட்ட வண்டிய. இதெல்லாம் எனக்கு தெரியாது. இது காரா ஓடுனாலும் சரி இல்ல 10 பேர் இழுத்து தேரா ஓடுனாலும் சரி இந்த வண்டியில தான் என் பையன் வரணும். அப்ப வீர மாட்டிக்கிறேங்க. எது? வீலே மாட்டலியா? வீலே மாட்டலியா? இல்லைங்க, நீ ஒரு வெங்கடு பையா. அப்ப இது எதுல நிக்குது? ஜாக்கி. அது ஒண்ணுதான் பாக்கி. எதையாவது புடிச்சு திருவி தொலை. பாத்தியார் வர்றாரு. வணக்கங்க. இல்லைவாள், நம்ம பள்ளிக்கூட கிராண்ட் விஷயமா மறந்தே போயிட்டீங்களே. அது விஷயமா தான் மந்திரிய பார்க்க போறேன். அது அவ்வளவு சுழுவா தெரியல. அதெல்லாம் நான் பாத்துருவேன். நம்ம சோழவர் மகன் சோமசுந்தரம் இருக்கானே எம்எல்ஏ, அவன் ஏன் ஒரு ஓட்டுல தானே ஜெயிச்சு வந்தான். அவன் இப்ப பெரிய தலைவர். அவனை நான் பாத்துருவேன். சோமசுந்தரம் எங்கிட்ட படிச்ச பையன் இல்ல? சார்தான், உங்ககிட்ட எவன் படிக்கல? உங்ககிட்ட படிச்சவன் பூரா நல்லா தான் இருக்கிறான். நீங்க தான் புடிவாதமா ஒரே கோட்டை போட்டு அலையுறீங்க. இருக்கட்டும், எல்லாரும் நல்லபடியா இருக்கட்டும். 4 பேர் நல்லா இருந்தா தானே. இன்னைக்காவது அடடே, மறந்தே போயிட்டனே. என்ன வருத்தமா பிள்ளைவாள்? இத நாளைக்கு செய்யலாம். கேசவா, நாராயணா, மாதவா, விஷ்ணு, மதுசூதனா, திருவிக்ரமா, ஸ்ரீதரா, ரிஷிகேசா, பத்மநாபா, தாமோதரா, களவாணி, திருஞானி, உன் பேர் என்ன சொல்லுடானி? என் பேர் தாமோதரனே. பையனே, நீ என்ன வித்வான் கோர்ஸுக்கா படிக்கிற? வழக்கம் பேசுற மாதிரி பேசணும். என் பேர் தாமோதரன் சார். ஏண்டா, நீ எந்த காரியம் பண்ணாலும் தடையுமே எல்லாம் பண்ண மாட்டியா? வாயில என்னடா வெண்ண திருடி தின்னியா? அது வெண்ணெய் இல்ல சார், சுண்ணாம்பு. சொன்னாம்பா? எதுக்கு? அது பேரும் தரித்திரமான்னு கேட்டேன். அதுக்கு வாயில சூடு சார். ஏண்டா சிரிக்கிறீங்க? கிருஷ்ணன் பிறந்த நாள நம்ம ஏன் கொண்டாடுறோம்? வெண்ணெய் திருடி தின்னானே அதனாலயா? இல்ல கீதோபதேசம் பண்ணானே அதனாலயா? வேற என்ன காரணம்? பள்ளிக்கூடத்துக்கு லீவ் வேணும், அதுக்காக தான் சார். உனக்கு நல்ல பிரகாசமான எதிர்காலம் இருக்கு. குழந்தைகளா, ஏழைகளை காப்பாத்துறதா எல்லா கடவுளையும் சொல்லுவாங்க. ஆனா இந்த கண்ணன் தான் தாமோதரனுங்கிற நல்ல பேரை வச்சுட்டு தலைவிதி அப்படின்னு ஏன் கூப்பிடுறாங்க? அளவுக்கு மீறி பெற்ற கஷ்டத்தினாலதான். அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் எல்லாரையும் காப்பாத்துறதுனாலதான் அவருக்கு பேர் பரமாத்மா. அதனாலதான் அவனோட பிறந்த நாள கிருஷ்ண ஜெயந்தின்னு நாம் எல்லாரும் கொண்டாடுறோம். தாமோதரா, உன் கையாலேயே எல்லா குழந்தைகளுக்கும் பொறிகடலை கொடு. திருடுங்கையிலே சாவி கொடுக்குற, புரியுதா? ஹனுமந்தோ, ஹனுமந்தோ, டேய் ஹனுமந்தோ. ஆமா, எங்க இந்த கரத்தைய காணோம்? மேடம், ஓ இத பாரு, உனக்கு கல்யாணமான சந்தோஷத்துல புருஷனை தட்டி கொடுத்துறாரு. அப்புறம் போன் ஸ்பெஷலிஸ்ட் தான் அழைச்சிட்டு போகணும். மேடம், அடடே நீயா? இப்ப வாட்ச்மேன் டைம் கேட்க வரதில்லையே. கேட்க வந்தாலும் நான் சொல்றது இல்ல. குட். உங்களுக்கு எல்லாம் குட் பை சொல்றதுக்கு முன்னாலே நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்ல ஆசைப்படுறேன். ட்ரெயின் தான் மூவ் ஆகும், பிளாட்ஃபார்ம் அங்கேயே தான் இருக்கும். அது போல நான் என்னைக்கு இங்கதான் இருப்பேன். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நீங்க எல்லாம் தாராளமா இங்க வந்து போலாம். குட் பை மேடம். குட் பை. உங்க பேத்தி வருவா, உங்களை ராஜ மரியாதையோட அனுப்பி வைக்கிறேன். பேத்தியே 5 மணிக்கெல்லாம் ரெடியா இருக்க சொன்னேனே. தாத்தா, வா பேத்தி, வா வா வா.
நான் வந்துட்டேன். குழந்தை பேத்தி வந்துட்டா. பேத்தி வந்துட்டா கூட்டிட்டு போயிடுவீங்களா? மேடம் 7:30 மணிக்கு ட்ரெயின். ட்ரெயின்ல போறியா இல்ல கப்பல்ல போறியா? கப்பலா? பூவானூருக்கு ஏது கப்பல்? விவேகானந்தா காலேஜ் பிஎஸ்சி ஸ்டூடெண்ட் டி ரகுநாத். பையன் யாருன்னு தெரியுதா? குழந்தை யார் அந்த பையன்? யாருன்னு என்கிட்டயே கேக்குறியா? என்ன தைரியம் இருந்தா வேஷம் போட்டுட்டு வந்து ஏமாத்துவேன். தம்பி, உங்க அப்பா உன்னை இங்க படிக்க அனுப்பிச்சாரா இல்ல தருதலையா அலையறதுக்காக அனுப்பிச்சாரா? ஹாஸ்டலுக்கு வந்து வள்ளி திருமணமா நடத்துற? லட்சுமி, நான் உன்னை ஸ்டேஷன்ல சந்திக்கிறேன். வேண்டா, என்ன திருநாளா பெருநாளா? எங்க பார்த்தாலும் ஒரே தோரணமா தொங்குது. உங்க பொண்ணு பிஏ படிக்கிறதுக்கு எத்தனை பேத்துக்கிட்ட தோரணமா தொங்கி இருப்பீங்க, வாழை மரமா வளைஞ்சிருப்பீங்கன்னு வர்ற உங்க பொண்ணு தெரிஞ்சுக்க. உங்க பெருமையெல்லாம் நீங்களே பேசிக்கங்க. குழஞ்சிங்களேன்னு. ஏண்டா இல்லையா? மரம் கூட தான் பூக்குது காய்க்குது. சொல்லிக்குதா? மாற கட்ட இடி இடிக்குது, வந்துடுறா ஸ்டேஷனுக்கு போயிடலாம். கழுத்தா சீக்கிரம் போடுறதுக்கு. ஏப்பா, இந்த டப்பா வண்டி ஏன் கொண்டு வந்தீங்க? வர்றேன்னு சொல்லிவிட்டு எக்கச்சக்கமா செலவழிச்சு மெக்கானிக்கே டிரைவரா போட்டு உட்கார வச்சிருக்க. ஏறி உட்கார்ந்து பாரா எப்படி போகுதுன்னு. ஏறா ஏறா தம்பி நீ. ஐயரே சீட்டை தூக்கையா. உட்காருங்கோ. இந்த பக்கம் வாங்க. தள்ளு தள்ளு. மெக்கானிக்கே பையன் வெயில்ல உட்கார்ந்துருக்காயா. ஸ்டார்ட் பண்ணியா? வெயிலு மழை வண்டிக்கு எப்படிங்க தெரியும்? ஸ்டார்ட் ஆகாதுங்க. நாம தள்ளிக்கிட்டு தானே வந்துருக்கோம். பையா அது ஒண்ணுங்கடா தம்பி. ஸ்டார்டிங் ட்ரபிள். ஸ்டார்ட் எடுத்துருச்சுன்னா அப்புறம் பிடிக்க முடியாது. 10 பேர் எது கூட்டு வந்திருக்கிறேன். பாயி பின்னால பாயி. ஐயரே தள்ளு. தம்பி ஏன் தலையெல்லாம் குடிஞ்சுக்கிற? நிமிந்து பாருங்கல்ல. ஐயரே பாரு, எல்லாம் எட்டி எட்டி பாக்குறாங்க. நிறுத்தியா நிறுத்தியா? ஏன்டா நிறுத்துறீங்க? முடியாது. அப்பா, ஊர்ல எல்லாரும் நம்மள வேடிக்கை பாக்குறாங்க. இதுல உட்கார்ந்து வரதை விட நடந்தே வரலாம். அவமானமா இருக்கு. ஏண்டா தள்ளிக்கிட்டு வர்ற அவங்களுக்கு அவமானமா இல்ல, உட்கார்ந்து வர உனக்கு அவமானமா இருக்கா? இந்த வண்டிய பத்தி ஊருக்கே நல்லா தெரியும். நீ நடந்தே வா, நாங்க போறோம். ஐயரே தள்ளியா? தள்ளுங்க தள்ளுங்க. தள்ளி சொல்லையா? தள்ளுங்க. தள்ள மாட்டேங்கிறீங்க. வேகமா வாங்க. தள்ளுங்க. பிரியாணி சாப்பிடும். என்னங்க இது? பெட்டி இருக்கு, படுக்கை இருக்கு, பிள்ளை எங்க காணா? புள்ளைய பொட்டியில வச்சு பூட்டி இருக்கும். அறிவு கட்ட போய இந்த வண்டியில தான் பிறந்தா வளர்ந்தா. இந்த வண்டியில ஏறி வர்றதுக்கு அவனுக்கு அவமானமா இருக்கான். எல்லாரையும் தள்ள விட்டுட்டு அவன் வேடிக்கை பார்த்துட்டாண்டி. என்னங்க நீங்க ஒண்ணு பிள்ளைய பத்தி கேட்டா என்னென்னமா சொல்லிட்டு இருக்கீங்களே? எங்கங்க ராஜா? ராஜா ஊர்வல வர்றாரு, போய் பாரு. ராஜா அறிவட்ட ஐயரே, ஏதாவது ஒண்ணு நடந்துட்டா நீயா கொடுப்பேன்? படக்கு நியாயா கதவை திறந்த நீ? தாரா துறந்துருச்சோம். ஆனையா, இந்த காருக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்லையா? வீடு வந்த உடனே தானா துறக்குமே. அது தானா துறக்கும் தெரிஞ்சானே புடிச்சுக்கிறதுக்கு ஒண்ண வச்சேன். ஆமா, இந்த காரோட அருமை உங்களுக்கு தெரியலையா? இவன் ஒரு மெக்கானிக், மூஞ்சி மோரகட்டையும் பாரு. சரிங்க கையில என்னமோ மாவா ஆட்டுற மாதிரி ஆட்டிக்கிட்டே வர்றிய. இனிமே இந்த வண்டி ஓடவே கூடாது. பொக்கிஷத்தை வச்சு உள்ள பூட்டுற மாதிரி பூட்டிட்டீங்க. தள்ளுங்கய்யா, அறிவட்டவனை என்னையும் சேர்த்து தள்ளுறிய. விலகுங்க. நீங்க வெளிய வாங்க. தள்ளுங்க. தள்ளுங்க. உங்க அப்பா உன்னை என் கண்ணிலேயே காட்டாம காலேஜ்ல வச்சு பூட்டி வச்சுட்டாரு என் தங்கம். ஆமா, தங்கத்தை பூட்டித்தான் வைப்பாங்க, கண்ணிலே காட்டலையா? ஐயா பாத்தியா, கண்ணிலே காட்டலையா? 18 வருஷமா இவன் முன்ன இருந்தான். தாய் வயிறு இல்லையா? ஏதத்தான் செய்யும். அப்ப தாப்பனுக்கு வயிறு இல்லையா? பிஏ எம்ஏன்னு படிக்க வச்சா தானே மார்க்கெட்ல விலைய ஒசத்தலாம் 1-2 லட்சம் கிடைக்கும். ஏப்பா, படிச்சுட்டு வந்த பிள்ளைய பத்தி கவலை இல்ல, பணத்தை பத்தி தான் கவலையா? ஆமாடா, வாழைய வச்சா காய எதிர்பார்க்கிறோம். அது மாதிரி புள்ளைய பெத்தா வருமானத்தை எதிர்பார்க்கறதுல என்ன தப்பு? அதுக்காக மூக்குமொழி இல்லாத ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்க போறீங்களா? ஏங்க அவனுக்குன்னு ஒரு ஆசை இருக்காதா? ஏன் இப்படி பணம் பணம்னு பேய அலையுறீங்க? நேர போனா பணத்தையே வட்டி விட்டு வாழ போறீங்க. வாடா போலாம். ரெடி, என்ன பேசுனேன்? உன் கூட நான் 30 வருஷமா வாழ்ந்தேன். அத நீங்க சொல்றா, அந்த அம்மா என்ன சொல்லணும்? உங்க இஷ்டத்துக்கு தான் படிச்சு பாஸ். அவன் இஷ்டத்துக்கு கணக்கு பார்த்தாவுல தெரியும். ₹1,00,000 வந்தா தான் என் பையன் அவன். ஏமா நம்ம குறுக்கள் பொண்ணு சுப்புலட்சுமி என்ன பண்றா? அவளுக்கு என்ன, அவ அத்தை மக ரிஜிஸ்டர் ஆபீஸ கல்யாணம் பண்ணிக்கிட்டா. திருவிழாவில எல்லாம் டான்ஸ் பண்ணுவாளே ராதா. ஓ அதுவா? அது எங்க பட்டணக்கரைக்கு ஓடிடுச்சான். என்ன செய்யுதோ, எங்க இருக்குதோ, யாரு கண்டாங்க?
சினிமாவுல குதிக்குதோ என்னவோ, நல்ல செவப்பி, தள தளன்னு இருப்பா. ஆமா, அந்த பண்ணையார் மகன் ரகு கூட பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கானாமே, நீ அவனை பாத்தியா? பாக்கலம்மா. ரகுவோட அம்மா தங்கமானவ. அடி பாமா, ஓ மகளுக்குத்தான் என் மகன்னு சொல்லுவா. பெத்தவ சொல்லிட்டா போதுமா, பெத்தவனும் சொல்லணுமே. அம்மா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேம்மா. எங்கம்மா புறப்பட்ட? என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரையும் பாத்துட்டு வந்துடுறேம்மா. சீக்கிரம் வந்துரு. சரிம்மா.